இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் மியூசிக் வீடியோ ஆட் பண்ணும்போது ஒரிஜினல் ஆடியோ கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணுறீங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு மியூசிக் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மியூசிக் எனக்கு எந்த மியூசிக் வேணுமோ நான் கொடுத்துக்கிறலாம். இப்போ எனக்கு 2 மியூசிக்குமே என்னுடைய ஒரிஜினல் ஆடியோவும் வேணாம், இல்லை மியூசிக்கும் வேண்டாம்னா 2யும் 0% வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை எனக்கு 2மே வேணும்னா நீங்கள் 100%ம் உங்கள் தோதுக்கு வச்சுக்கிறலாம். இல்லை இப்போ எனக்கு ஒரிஜினல் ஆடியோ வீடியோவுடைய ஒரிஜினல் ஆடியோ வேண்டாம், மியூசிக் தான் வேணும்னா நீங்கள் 0% யுவர் ஆடியோ குறைச்சிட்டு நீங்கள் மியூசிக் எடுத்தீங்களே அதை 100 வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை என்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ் அந்த வீடியோவில் இருக்கணும், மியூசிக்கும் எனக்கு வேணும், ஆனால் அது பேக்ரவுண்டில் லைட்டாக கேட்கணுன்னா நீங்கள் வாய்ஸை குறைச்சிக்கிறலாம், மியூசிக்கோடைய வால்யூம் குறைச்சிக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் பண்ணிடுறீங்க. ஒரிஜினல் ஆடியோவும் கேட்குது அந்த மியூசிக் ஆடியோவோட. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை குறைச்சிக்கிட்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போவும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறலாம். அடுத்தது நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலாகவே வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணோம்னா இந்த மெத்தட் இருக்கும். மியூசிக்கு டெக்ஸ்ட் எல்லாம் தனித்தனியாக இப்படி ஆட் பண்ணுறது மாதிரி காமிக்கும், எத்தனை செகண்ட்ஸ்க்கு வேணுமோ. அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எந்த டைமுக்கு வேணுமோ அந்த டைம் லைனுக்கு ஏற்றது மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறலாம், ஆடியோவும் கொடுத்துக்கிறலாம். இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரே சேம் கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேஷ்டேக் சஜஸ்டட் ஹேஷ்டேக் காமிக்கும். டெஸ்க்டாப் வெர்ஷனில் காமிக்கும். இப்போ உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் இது அப்டேட் ஹேஷ்டேக் மொபைல்லே வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் அப்டேட்டட் மொபைலில் மட்டும்தான் வருது. உங்களுக்கு வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. லைக்கு, டிஸ்லைக்கு, கமெண்ட்டு, லைவ் சேட் எல்லாம் இந்த மெத்தடில் வருது. நம்ம ஆனால் இதில் கமெண்ட்டு ப்ரீமியருக்கு போகிறது, லைவ் சேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பழகிட்டோம்னா பிக்கப் ஆயிரும். இந்த மெத்தட் உங்களுக்கு வருதான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு அந்த ஆரோ தெரியுது பார்த்தீங்களே, அந்த ஆரோ காமிச்சிருக்கேன் இல்லையா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு அந்த ப்ரீமியர் லைவ் சேட்டு ஃபுல்லாகவே ஷோ ஆகும். முன்னாடி சப்ஸ்கிரைபர் பட்டன் ஆல் ஐக்கான்லாம் அந்த இடத்துல இருக்கும். இப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் ஒரு சில வேர்ஷனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் வரலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகலைன்ட்டு வெரி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கிற மொபைல் வேர்ஷன்ஸ்க்கு இது வருது. லைவ் போடும்போதும் சரி, ப்ரீமியர் போடும்போதும் சரி, இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் பார்க்குற மாரி இருக்குது. கமெண்ட் செக்ஷனும் அப்போ தான் ஷோ ஆகுது. உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.